ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸுங்க. ஸோ 2 கொஷின் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பினாக்கா ஏவுகணை சோதனை வெற்றி. ஓகேங்களா? ஸோ பினாக்கா ஏவுகணை அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் போக்ரான் அப்படிங்கிற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பினாக்கா ஏவுகணை சோதனையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏவுகணை பினாக்கா ஏவுகணை சோதனை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறது, அதாவது லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை வச்சு இங்கேருந்து இந்த பினாக்கா ஏவுகணை போய் கரெக்டாக அடிக்குதா அப்படிங்கிறத ஒரு சோதனை தாங்க இது ஒரு 1 2 3 தடவை பண்ணிட்டாங்க. அந்த 3 தடவையுமே வந்து பர்ஃபெக்டாக எஸ் ஓகே ஷார்ப்பாக இருக்குது, கரெக்டான டார்கெட்டை போய் அடிக்குது அப்படிங்கிற டெஸ்டிங் முடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு டெஸ்டிங் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. 3 தடவையும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ பினாக்கா ஏவுகணை சோதனை எங்கே நடத்துனாங்கன்னா ராஜஸ்தானில் போக்ரான் அப்படிங்கிற இடத்துல நடத்தியிருக்கிறாங்க. சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 1ல் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1ல் தாங்க இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஹவு many ஸ்டேட்ஸ், எத்தனை ஸ்டேட்ஸில் 100% வீடுகளுக்கு மின் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடை என்னென்னா 15 ஸ்டேட்டுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100% வீடுகளுக்கு மின் வசதி வந்து எலக்ட்ரிக் கனெக்ஷன் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். ஓகேங்களா? இதில் அப்போ நீங்கள் கேட்கலாம் 100% அப்போ மற்ற ஸ்டேட்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு இந்த மாதிரியான ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லாவே டெவலப் ஆன ஸ்டேட் தான். ஸோ நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஓகேங்களா? பட் நார்த் சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே நார்த் சைட்லலாம் வந்து இன்னமும் ரொம்ப வந்து அவங்க பஞ்சத்தில் கரண்ட்டு கூட இல்லாமல் விளக்கில் தான் படிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில கிராமங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அவங்கள கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் நீங்கள் நிறையா ஸ்கீம்ஸ் பாருங்களேன். பிஜேபி கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே மெயின் டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது முக்கியமாகவே இருக்கும். காரணம் அங்கே நம்ம வந்து தமிழ்நாடு வந்து நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா வெறும் டெல்லி மும்பை இந்த மாதிரியான ஸ்டேட்டை மட்டுமே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான சிட்டிஸ் மட்டுமே நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நார்த் சைட்லாம் பயங்கர டெவலப் ஆகிடுச்சு, மும்பைலாம் எவ்வளோ டெவலப் ஆகிட்டுருக்கு, டெல்லிலாம் எவ்வளோ டெவலப் ஆகிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. அதை தவிர்த்து மீதி உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் 50 வருஷத்துக்கு பின்னாடியே பின்தங்கி இருக்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ குரூப் 1ல் கேட்ட கேள்வி இது. ஸோ இதில் வேறு எதனா கேள்வி கேட்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சௌபாக்கியா ஸ்கீம் அப்படின்னா எதை பற்றி பேசுது அப்படின்ட்டு. ஸோ சௌபாக்கியா ஸ்கீம் அப்படிங்கிறது எல்லா எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கனெக்ஷன் இல்லாத வீடுகளுக்கு மின் வசதி கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சௌபாக்கியா ஸ்கீமினுடைய அர்த்தம். இதுக்கு முன்னாடி நான் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் சௌபாக்கியா வெட் கிரைண்டர். ஸோ கிரைண்டர் ஓடணும்னா கரண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த சௌபாக்கியா ஸ்கீமுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சாஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. ஓகேங்களா? பிரதான் மந்திரி சாஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. ஸோ 2 விதமாக கேட்பாங்க. சௌபாக்கியா ஸ்கீம் என்ன, இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு வேறு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் 2017 தான் வந்து மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி கரண்ட்டே இல்லாத வீடுகளுக்கு கரண்ட்டு கொடுக்கணும், இது டிசம்பர் 2018 இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 100% வீடுகளுக்கு அதாவது 15 ஸ்டேட்டில் வந்து இந்த 100% எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க வீடுகளுக்கு. ஓகேங்களா? அதுதான் கொஷினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ நாம் பார்க்க வர்றது என்ன அப்படின்னா ஒரு கொஷின், ஒரு ஸ்கீமை பற்றின கொஷின் இது. ஆனால் இவங்க கேட்டது டைரெக்டாக சௌபாக்கியா ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறத கேட்கல. 100% வீடுகளுக்கு மின் வசதி கொடுத்துருக்குறாங்க எத்தனை ஸ்டேட்டு. ஸோ எத்தனை ஸ்டேட்டுன்னு ஆப்ஷனில் வந்து 15 20 அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். 100% அப்போ எப்படின்னு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு கொஷினை படிக்கும்பொழுது பல கேள்விகளை நீங்களே அதுக்கு கிரியேட் பண்ணி அதுக்கான ஆன்சரை தேடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் 15 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. இதை தவிர்த்து அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்டாங்க கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌபாக்கியா ஸ்கீமை பற்றி தான் கேட்பாங்க. பெருசாக வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ சௌபாக்கியா ஸ்கீம்னா என்ன, சௌபாக்கியா ஸ்கீமுக்கு இன்னொரு பேர் என்ன, பிரதான் மந்திரி சாஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. ஓகேங்களா? ஸோ இது 2 தான் வந்து பிரதானமாக இருக்குது இந்த ஸ்கீமுடைய பேர். இந்த ஸ்கீம் எதுக்காக, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்காக. கரண்ட் வசதியே இல்லாமல் இருக்கிற வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், 100% கொடுக்கணும், இந்தியா முழுவதும் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான்
இவங்களுடைய டார்கெட். அண்ட் அதுவும் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வீடுகளுக்கும் கொஞ்சம் நெஞ்ச ஏரியாக்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வேறு எதனா கேட்டாங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி தாங்க கேட்பாங்க. இதை தவிர்த்து வேறு எதனா இருந்தது, வேறு எதனா இந்த பேட்டர்னில் நீங்கள் கொஷின்ஸ் கேட்க முடியும், வேறு எதனா மாதிரினா கேட்க முடியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.